Hi learners, welcome to CS with Manju YouTube channel. லாஸ்டா இப்ப எல்லாத்துலயும் வந்து CPU ஷெடியூலிங் எல்லாம் அல்காரிதம்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பார்த்தோம். நெக்ஸ்ட் SDF பார்த்தோம். அடுத்து SRTF பார்த்தோம். அண்ட் தென் RRB பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம இப்ப பார்க்க போறது பீரியாடிக் ஷெடியூலிங் பார்க்க போறோம். ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். எஸ் CPU ஷெடியூலிங் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆல் அல்காரிதம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல 2 டைப்ஸ் இருக்கு. நம்ம என்னன்னா primitive and non-primitive. கரெக்டுங்களா? ஸோ நான் ப்ரிமிட்டிவ்ல என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பார்த்தோம் அண்ட் SJF பார்த்தோம். அதே மாதிரி ப்ரிமிட்டிவ்ல என்னென்ன இது வரைக்கும் பார்த்துருக்கணுமா RR பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன வரும், ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் வருதோ அந்த ப்ராசஸ் தான் வந்து நமக்கு ரன் ஆகும். வேற எந்த ப்ராசஸ்க்கும் அலோவ் பண்ணாது. அதே SJF பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் எதுவோ அதுதான் ஃபர்ஸ்ட். ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் எதுவோ அது ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இதாகும். அதே RRBக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு. என்னன்னா SRTF நம்ம சொல்லுவோம். இது பிரிமிட்டிவ் மெத்தட்ல வரும். இதுலயும் ஷார்டஸ்ட் ஜாப் தான். ஆனா நம்ம ரெஸ்பான்ஸ் டைம் வந்து நம்ம அடுத்த வர்றது வந்து எப்படி இருக்கும்னா, அடுத்த ப்ராசஸ் இன்னும் ஷார்டஸ்டா தான் அது வந்து பிரிமிட் பண்ணி அது நான் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இது பண்ணும். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? RRனா ரவுண்ட் ராபின். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங். ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் பாத்தீங்க அப்படின்னா போத் இந்த ரெண்டுலயுமே நமக்கு நான் பிரிமிட்டிவ் பிரிமிட்டிவ் ரெண்டுலயுமே அது ஒர்க் ஆகும். ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அது எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பிரிமிட்டிவ்க்கும் வரும் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அண்ட் நான் பிரிமிட்டிவ்க்கும் வரும். அது எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோ இதுலயே நமக்கு நேம்ஸ் இருக்கு. எஸ், பீரியாடிக் பேஸ்ட் நமக்கு ரன் ஆகிறது தான் வந்து பீரியாடிக் ஷெட்யூலிங். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா நான் பிரிமிட்டிவ். ஈச் ப்ராசஸ் அசைன் பிரியாரிட்டி நம்பர். அந்த பிரியாரிட்டி நம்பர் ஹையஸ்ட் பிரியாரிட்டி எதுவோ அந்த நம்பர் வைஸா தான் நமக்கு ப்ராசஸ் ரன் ஆகும். இப்போ 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த லோயஸ்ட் நம்பர் தான் வந்து நம்ம ஹையஸ்ட் பிரியாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது நம்பர் கிரேட்டர் நம்பர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லோயஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதான் சொல்லிட்டாங்க. CPU allocate the process with highest priority. அது எப்படி இருக்கும்? லோயஸ்ட் நம்பர் ஆஃபன் மீன்ஸ் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதான் சொல்றாங்க. லோயஸ்ட் நம்பர் என்னவோ அதுதான் ஹையஸ்ட். சம்டைம்ஸ்ல நமக்கு எக்ஸாம்ல மிஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக அங்க அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. அதாவது ஹையஸ்ட் நம்பர் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தா அது அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இல்லாட்டி டிஃபால்ட்டா நம்ம என்ன எடுக்கணும்னா லோயர் நம்பர் எதுவோ அதுதான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இது வந்து நான் பிரிமிட்டிவ் மெத்தட் சொன்னோம். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் ஏ ப்ராசஸ் ஸ்டார்ட் எக்ஸிகியூஷன் இட் கேனாட் பி இன்டரப்ட் அன்டில் கம்ப்ளீஷன். அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எதுவுமே இன்டரப்ட் ஆகாது. ஸோ அந்த ப்ராசஸ் ரன் ஆயிட்டு தான் அடுத்தது ரன் ஆகும். கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷெட்யூலிங் இஸ் பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி லெவல்ல தான். ஏன்னா இது மெயினா வந்து பீரியாரிட்டி பேஸ்ட் பண்ணி தான் இந்த ஷெட்யூலிங் நம்ம இது பண்ணும். இப்ப FCFனா ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் வந்தோ அது. SJF என்ன பண்ணும், ஷார்டஸ்ட் ஜாப் எதுவோ அதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும். அதே RR பாத்தீங்கன்னா டைம் ஸ்லைஸ் வச்சு ஈக்குவல் ஈச் ப்ராசஸ்க்கும் ஈக்குவல் டைம் ஸ்லைஸ் வச்சு நமக்கு ரன் ஆகும். ஸோ இது ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அப்படிங்கறதுனால ப்ரியாரிட்டி யாரு ஹையா இருக்காங்களோ அவங்க தான் ரன் ஆவாங்க. இஃப் டூ ப்ராசஸ் ஹேவ் த சேம் ப்ரியாரிட்டி, நம்ம அங்க பார்த்தோம்ல SJFல சேம் பர்ஸ்ட் டைமா இருக்கு, ரெண்டுமே ஒரே பர்ஸ்ட் டைமா இருக்குன்னா நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் வச்சு நம்ம ரன் பண்ணோம். சேம் அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். சேம் ப்ரியாரிட்டி ரெண்டுக்குமே 1 1 இல்ல ரெண்டுக்குமே 3 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்தது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மெத்தட்ல தான் நம்ம இதையும் ஷெட்யூலிங்கும் பண்ண போறோம். சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட் கேன் லீட் டு ஸ்டார்வேஷன். ஏன் ஸ்டார்வேஷன் வருது அப்படின்னா லோ ப்ரியாரிட்டி ப்ராசஸ் வந்து இப்ப ஹை ப்ரியாரிட்டி வந்துட்டே இருக்கு அப்படின்னா லோ ப்ரியாரிட்டி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது ரன் ஆகாது. ஏன்னா ஹையஸ்ட் நம்மளோட கான்செப்ட் படி என்ன, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஸோ லோ ப்ரியாரிட்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அதனால இந்த ப்ரியாரிட்டிலையுமே நமக்கு என்ன ஆகுது அப்படி ஸ்டார்வேஷன் அக்கர் ஆகுது. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா?
சோ ஒரு சம் போட்டா உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ இங்க ப்ராசஸ் 4 ப்ராசஸ் குடுத்துருக்காங்க. ஆவரேஜ் டர்ன் ஆன் டைம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஸ் யூசுவல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம இத்தனை தடக்க பார்த்தது வந்து ப்ராசஸ், அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம் குடுத்துருப்பாங்க. ஆனா எக்ஸ்ட்ராவா வர்றது நமக்கு என்னன்னா பீரியாடிங்கிற ஒரு காலம் வரும். சோ இந்த பீரியாடிங்கிறது நம்பர்ஸ்ல இருக்கும். நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டா என்ன சொன்னோம்? லோ நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. சோ லாஸ்ட் இதுதான் 4 தான் லாஸ்ட், இதுதான் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? சோ இத வச்சு நம்ம சம்ஸ் இப்ப போடலாம். சோ ஆஸ் யூசுவல் நம்ம என்னென்ன கண்டுபிடிப்போம்? கம்ப்ளீட் டைம் கண்டுபிடிப்போம். அடுத்து டிஏடி கண்டுபிடிப்போம். அடுத்து வெயிட்டிங் டைம். சோ கம்ப்ளீட் டைம், டர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம். ஓகேங்களா? சோ எப்பயும் போல நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேன் ஷாட். ஓகே, ஸ்கேன் ஷாட் போடணும். ஆஸ் யூசுவல் இது என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து நான் பிரிமிட்டிவ். சோ அப்போ எந்த ப்ராசஸ் உள்ள வருதோ அது ரன் ஆனதுக்கு அப்புறம் இங்க அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க, பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்கேன் ஷாட் ஃபர்ஸ்ட் ரன் பண்றோம். ஓகேங்களா? இப்போ 0th அரைவல் டைம்ல நமக்கு யார் வரா? P1ங்கிற ப்ராசஸ் வராங்க. இது நான் பிரிமிட்டிவ் அப்படிங்கறனால இந்த 5 பர்ஸ்ட் டைம் வரைக்குமே அது ரன் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ 5 பர்ஸ்ட் டைம் வரைக்கும் ரன் ஆகுது. ரன் ஆகிறப்ப நமக்கு என்ன வருது? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 5க்குள்ளேயே எல்லா அரைவல் டைமும் வந்துருது. P2 வந்தது, P3 வந்தது, P4. P2 எப்ப வருது? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல அண்ட் P3 2 செகண்ட்ஸ்ல அண்ட் P4 வந்து 3 செகண்ட்ஸ். சோ எல்லாமே வந்து P5 அதாவது P1 கம்ப்ளீட் ஆகறங்காட்டி எல்லா பர்ஸ்ட் டைமும் வந்துருச்சு. ஓகே, இப்போ இது லோயஸ்ட், ஐ மீன் இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரன் ஆகணும். இது வந்து 2வது தான். ஆனா நம்ம 2வதா இருந்தாலும் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து நான் பிரிமிட்டிவ் அப்படிங்கறனால 0th அரைவல் டைம்ல அது ஃபுல் பர்ஸ்ட் டைமும் தான் ரன் ஆகும். இடையில ஹையர் ப்ரியாரிட்டி வந்தாலும் 1 மினிட்ல நமக்கு ஹையர் ப்ரியாரிட்டி வருது. ஆனா ஹையர் ப்ரியாரிட்டி வந்தாலும் இது வந்து இன்டரப்ட் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் லைனா இந்த 3 வந்திருக்காங்களா? சோ ஏன்னா 3 டைம்ல நமக்கு 3 பேர் வந்துட்டாங்க. சோ இப்பதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல யாரு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்க்கும். எஸ், யாரு ஹையஸ்ட்? 1. அதாவது P2 தான் ஹையஸ்ட். சோ P2 என்ன? P2 ஓட பர்ஸ்ட் டைம். P2 ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 3. சோ 5 plus 3 8. அடுத்தது யார் வர ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி? இப்ப பாருங்க இந்த இடத்துல 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப யார் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி? 3 தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அது யாரு? P4. அப்போ P4 தான் ரன் ஆகும். P ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 6. சோ 8 plus 6 14. நெக்ஸ்ட் லாஸ்டா இப்ப யார் பேலன்ஸ் இருக்கா? எஸ், 4. அவங்க தான் லோயஸ்ட். அப்போ அவங்க யாரு? P3. அப்போ லோயஸ்ட் ப்ரியாரிட்டி லாஸ்டா தான் ரன் ஆகும். சோ 8. 8ங்கிறப்போ 22. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் யார் வராங்க? ஏன் இது செகண்ட் ப்ரியாரிட்டியா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா 0th அரைவல் டைம்ல இவங்க தான் வராங்க. P1 மட்டும் தான் இருக்காங்க. சோ அவங்க தான் அப்போதைக்கு நம்ம ஹையஸ்ட். ஏன்னா அந்த 0th அரைவல் டைம் நம்ம கன்சிடர் பண்றதுனால அவங்க தான் லாஸ்ட். சோ அவங்க வந்து யாருன்னா அவங்க தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. சோ அதனால அவங்க ஃபுல்லா பிகாஸ் இது நான் பிரிமிட்டிவ் அப்படிங்கறதுனால 5 பர்ஸ்ட் டைம் வரைக்குமே ஃபுல்லா ரன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த 5 பர்ஸ்ட் டைம்க்குள்ள நமக்கு 5 மினிட்ஸ்ல எவ்வளவு பேர் வராங்க? இந்த 3 பேருமே அரைவ் ஆயிடுறாங்க. P2, P3, P4. இப்போ கம்பேர் பண்ணணும். யாரு ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா P2 தான் ஹையஸ்ட். ஏன்னா அவங்க தான் 1. சோ அவங்க தான் ஹையஸ்ட். சோ அவங்க ஹையஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் P2 ரன் பண்ணுவோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் P3, P4ல யாரு ஹையஸ்ட்னு பாக்குறோம். பார்த்தா P4 தான் ஹையஸ்ட். சோ அதனால P4 ரன் பண்றோம். அடுத்தது தான் நம்ம என்ன பண்றோம்? P3 ரன் பண்றோம். சோ இதுதான் வந்து நமக்கு கம்ப்ளீட் டைம் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலா எப்படி நம்ம ஒரு கால்குலேஷன்ஸ் போடுறோமோ அதே மாதிரி கால்குலேஷன் போட வேண்டியதுதான். சோ ஃபர்ஸ்ட் என்ன? P1 ஓட கம்ப்ளீட் டைம் என்ன? இதெல்லாம் ரெஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா கம்ப்ளீட் டைம் கண்டுபிடிக்கிறோம். சோ P1 ஓட கம்ப்ளீட் டைம் என்ன? 5. P1 கம்ப்ளீட் டைம் 5. ஓகே,
நெக்ஸ்ட் P2 ஓடது 8. அடுத்தது பாத்தீங்கன்னா P4 தான். ஸோ P4 14. அடுத்தது P3 22. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? எஸ், டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். டர்ன் அரவுண்ட் டைம்க்கு என்ன ஃபார்முலா? கம்ப்ளீட் டைம் மைனஸ் அரைவல் டைம். கரெக்ட்டுங்களா? ஸோ கம்ப்ளீட் டைம் என்ன? 5. அரைவல் டைம் 0. ஸோ அப்ப என்ன வரும்? 5 தான் வரும். அடுத்தது இது 8, இங்க 1. அப்ப 8 minus 1 7, 22 minus 2 20 and 14 minus 3 11. ஓகேங்களா? ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் என்ன ஃபார்முலா நமக்கு? டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப டர்ன் அரவுண்ட் டைம் என்ன? 5, burst time 5. So, நமக்கு waiting time 0. And then 7 minus 3, 4. Next, 20 minus 8, 12. At the 11 minus 6, so normal 4 na, 5 வரும். கரெக்ட்டுங்களா? So, இப்போ as usual நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா average turnaround time கண்டுபிடிக்க போறோம். So, average turnaround time என்ன? 5 plus 7 plus 20 plus 11. எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு? So, 4. அப்ப என்ன பண்ண போறோம்? அப்போ 11 17 12 12 அப்படின்னா 2 3 32 32 43. ஓகேங்களா? அப்ப டிவைடட் பை 4. அப்ப என்ன வரும் இதுல? 10 40 வரும். 10.7 அப்ப 5 வரும். ஓகே, 10.7.5. ஓகேங்களா? அடுத்தது நம்ம இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்க்கு என்ன? 0 plus 4 plus 12 plus 5 divided by 4. ஓகேங்களா? ஸோ அப்ப ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் என்ன வரும்? 12 16 16 21 21 by 4. அப்போ 5 4 20.10 இருக்கும். அப்போ 2 8 அப்போ 2 சம்திங் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 5.2. இது வந்து 10.75. ஸோ அவ்வளவுதான். இதுதான் ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங். நத்திங். ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் நான் பிரிமிட்டிவ் ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் P1 P2 P3 4 ப்ராசஸ் உள்ள வருது. அதுல அரைவல் டைம்ஸ் வந்து 0 1 2 கொடுத்துருக்காங்க, பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க அண்ட் பீரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இது ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி மூலமா தான் நம்ம பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ 0th அரைவல் டைம்ல நமக்கு யார் வரா அப்படின்னா P1 வராங்க. சோ P1ஓட ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா 2. சோ அப்போ வேற யாரும் இல்லாதனால நமக்கு இவங்கதான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரன் பண்ணிடுறோம். அதே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது நான் பிரிமிட்டிவ்ங்கிறனால இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபைல் ஃபுல்லாவே நமக்கு ரன் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ரன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல வர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லா ப்ராசஸும் உள்ள வருது. அந்த 5 ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட் ஆகங்காட்டியே P2 உள்ள வந்துடுறாங்க, P3 வந்துடுறாங்க, P4 வந்துடுறாங்க. சோ இப்ப இந்த 3 ப்ராசஸ்ல யாரு ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா இங்கதான் 1 இருக்கு. அப்ப யாரு இது? P2. சோ P2 தான் ஹையஸ்ட். சோ P2 ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளவு? 3. அப்ப 5 plus 3 8. சோ P2 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்தது P3 P4 தான் இருக்காங்க. இது ரெண்டு பேர்த்துல யார் ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா இங்கதான் 3 இருக்கு. நெக்ஸ்ட் இவங்க தான். சோ அப்ப யார் அவங்க? P4. அப்ப P4 தான் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ரன் ஆகும். அதுக்கப்புறமா P3 ரன் ஆகும். ஓகேங்களா? சோ இவங்க தான் லோயஸ்ட்னால P3 ரன் ஆகும். சோ இதுதான் ப்ராசஸ். ஆஸ் யூஷுவல் கம்ப்ளீட் டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா லாஸ்டா முடியுது. சோ கம்ப்ளீட் டைம் எழுதுறோம். TAT எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கம்ப்ளீட் டைம் மைனஸ் அரைவல் டைம். சோ அதனால அதை வச்சு TAT கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் என்ன? TAT மைனஸ் பர்ஸ்ட் டைம். சோ அதையும் கண்டுபிடிச்சாச்சு. சோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்போ எத்தனை ப்ராசஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணி போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து நமக்கு என்ன சொல்றது? ப்ரியாரிட்டி நான் பிரிமிட்டிவ் ஷெட்யூலிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே பிரிமிட்டிவ் ஷெட்யூலிங் நம்ம பாத்திரலாம். ப்ரியாரிட்டி பிரிமிட்டிவ் ஷெட்யூலிங் அப்படிங்கிறப்ப என்னன்னா இதுவும் ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து நம்ம ப்ரியாரிட்டி நம்பர்ஸ் வைஸ் தான் அசைன் பண்றோம். இதே சேம் ப்ராசஸ் தான் வித் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதாவது லோயஸ்ட் நம்பர் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இதே சேம் அதில் இருக்கு அதே பாயிண்ட் தான். primitive பாத்தீங்க அப்படின்னா if new process arrive with highest priority then currently running one the CPU permitted and
given the new process. ஓகேங்களா, அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் இப்ப நான் P1 ரன் ஆயிட்டு இருக்கு, இது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டின்னு. சப்போஸ் எனக்கு P2 வந்து 1ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வருது அப்படின்னா, இது பாதியிலே ரன் பண்ணத நமக்கு ரெடி ஸ்டேட்ல போட்டுட்டு P2 ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும். சோ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவோ அத பண்ணும். ஏன்னா லோயஸ்ட் ப்ரியாரிட்டியை ப்ரிமிட் பண்ணிடும். ஓகேங்களா, அதுதான் பிரிமிட்டிவ் மெத்தட். ஓகேங்களா, சோ இதனோட கீ ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா இது ஒரு டைனமிக். ஏன்னா நமக்கு மாறி மாறி போயிடும். எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வருதோ அதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு லோயஸ்ட் வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணிடும். சோ அதனால கேன் ஸ்விட்ச் த வென்எவர் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் அரை. எப்ப ஸ்விட்ச் ஆகும் அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும். இஃப் டூ ப்ராசஸ் ஹேவ் சேம் ப்ரியாரிட்டி, சேம் FCX மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம். கேன் ரெடியூஸ் வெயிட்டிங் டைம் ஃபார் கிரிட்டிக்கல் டாஸ்க் பட் மேக் ஏ ஸ்டார்வேஷன். அதாவது இது வந்து ரெடியூஸ் டைம், வெயிட்டிங் டைம் கம்மியாகும், ஆனா ஸ்டார்வேஷன் நம்ம கண்டிப்பா கரும். ஏன்னா இப்ப P1 வந்து எல்லாத்தோடையுமே உங்களுக்கு லோயஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறப்போ P3, P4, P5 வந்துச்சுன்னா அதெல்லாம் தான் ரன் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து P1 வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எல்லாம் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு P1 ரன் ஆகும். புரியுதுங்களா? சோ அதனால நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல ஸ்டார்வேஷன் அக்கர் ஆகும், பட் வெயிட்டிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் நமக்கு கம்பேர் டு பிரிமிட்டிவ். அந்த நான் பிரிமிட்டிவ் மெத்தட் ப்ரியாரிட்டியோட இது வந்து வெயிட்டிங் டைம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அது எப்படின்னு பாக்கலாமா? ஏன்னா சேம் நம்பரே நம்ம எடுத்து பார்க்கலாம், அப்பதான் நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் அதுக்கு இதுக்கு பார்க்கலாம். சேம் அதே இதுதான் நான் கொடுத்துருக்கேன், ஆனா இது வந்து நான் என்ன மெத்தட்ல போடுறேன் அப்படின்னா பிரிமிட்டிவ் மெத்தட்ல போடுறேன். ஓகேங்களா, பிரிமிட்டிவ் மெத்தட்ல போடலாம். சோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன போடுவோம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், ஆவரேஜ் டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ கம்ப்ளீட் டைம், டர்ன் ஓவர் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம். ஓகேங்களா, சோ ப்ராசஸ் 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க, பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க, ப்ரியாரிட்டி சேம் அதே தான். அதை வந்து இங்க எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேன் சார்ட். கேன் சார்ட் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்? ஓகே, அரைவல் டைம் யாரோ அவங்க தான் பண்ணுவோம். கரெக்டுங்களா, சேம் அதே மாதிரி தான், அதே ஸ்டார்டிங் தான். 0th அரைவல் டைம்ல யார் வராங்க? P1 தான் வராங்க. 0th அரைவல் டைம்ல அவங்களோட பர்ஸ்ட் டைம் 5. ஓகேங்களா, பட் இங்க இது 1 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆகுறப்போ நமக்கு யார் இன்னொரு வராங்க? P2 வராங்க. P2 கம்பேர் டு த P1 இவங்க தான் ஹையஸ்ட். கரெக்டுங்களா, சோ அப்போ என்ன பண்ணும்னா P1 ரெடி ஸ்டேட்ல போட்டுரும். ஓகேங்களா, சோ அப்ப P1 ஓடது என்ன வரும் உங்களுக்கு? அது 1 மில்லி செகண்ட்ஸ் ஒர்க் ஆயிடுச்சு, அப்ப பேலன்ஸ் 4 தான் இருக்கும். சோ P1 ரன் ஆயிடுச்சு. அடுத்தது யார் வராங்க நமக்கு? P2, பிகாஸ் நமக்கு P2 தான் ஹையஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா P2 வந்து 3 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா யார் இருக்கா? 4, 3 தான் இருக்கு. அப்ப இது யார் ஹையஸ்ட்? P2 தான் ஹையஸ்ட். சோ அது ஃபுல்லாவே நமக்கு ரன் ஆகும். சோ 1 + 3 என்ன வரும் நமக்கு? 4. ஓகேங்களா, அப்ப P2 ரன் ஆயிடுச்சு. அடுத்தது யார் வரா ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா P1 தான் ஹையஸ்ட். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா P2 இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர் படி நமக்கு ரன் ஆகும். P2 தான் ஹையஸ்ட். சோ ஆல்ரெடி P1 தான் ஹையஸ்ட். ஏன்னா செகண்ட் அவங்க தான் இருக்காங்க. செகண்ட் ரெண்டாவதா வந்தது. சோ ரெண்டாவது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி யாருன்னா P1. P1ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4 + 4 8. சோ P1 ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரியே நமக்கு என்ன பண்ணணும்னா P3, P4 இருக்கு. P3, P4ல யார் ஹையஸ்ட்? P4 தான் ஹையஸ்ட். சோ P4 ரன் ஆகும். P4 எத்தனை பர்ஸ்ட் டைம்? 6. அது ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே இல்ல, நமக்கு அரைவல் டைம் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ரீச் ஆகிற வரைக்கும் தான். அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா லைனா யார் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியோ அவங்க ரன் பண்ண வேண்டியதான். சோ 6ங்கிறப்போ நமக்கு என்ன வரும்? 14. அண்ட் தென் அடுத்தது பாத்தீங்கன்னா P3 ரன் ஆகுது. P3 என்ன வருது? பர்ஸ்ட் டைம் வந்து 8. சோ 8ங்கிறப்போ 22. ஓகேங்களா, சோ இதுதான் கம்ப்ளீட் டைம். ஓகே, இப்போ கம்ப்ளீட் டைம் எழுதலாமா? P1க்கு வந்து என்ன கம்ப்ளீட் டைம்? இங்க தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, P1 இங்க தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ அப்ப என்ன வரும்? 8. அடுத்தது P2 4. அண்ட் தென் P4 வந்து 14. P3 வந்து 22. இது கீழே இருக்கிறத ரஃப் பண்ணிடலாம். ஓகே, டன். ஓகே, இப்போ TATக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எஸ், கம்ப்ளீட் டைம் மைனஸ் அரைவல் டைம். கம்ப்ளீட் டைம் என்ன?
8. Arrival time என்ன 0. So அப்ப 8. 4 minus 1 3 and then 22 minus 2 20. 14 minus 3 11. ஓகேங்களா? அடுத்தது அதே வெயிட்டிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா நமக்கு TAT மைனஸ் பர்ஸ்ட் டைம். TAT எவ்வளோ 8. 8 மைனஸ் இந்த இடத்துல 5 தான் வச்சுக்கணும், 4 வைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த இடத்துல ரன் ஆனனால நம்ம 4 சொன்னோம். பட் இங்க என்ன ஒரிஜினல் பர்ஸ்ட் டைமோ அதை தான் நம்ம செப்பரேட் பண்ணணும். So 8 minus 5, 3. And then 3 minus 3, 0. 20 minus 8, 12. 11 minus 6, 5. ஓகேங்களா? So as usual நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? Yes. Average turnover on time கண்டுபிடிக்கணும். என்னென்ன? 8 plus 3 plus 20 plus 11. So by 4. For 20, 11, 22, 22, 20 na 42. அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 10 4s are ஓகே. அப்புறம் 20 வரும் 10.5. ஓகேங்களா? சரி. அடுத்தது அதே மாதிரி நம்ம இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். என்ன அது? ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் என்ன? 3 plus 0 plus 12 plus 5 divided by 4. So ஆன்சர் என்ன வரும்? 15, 15, 20. So 20 by 4. ஆன்சர் என்ன? 5. ஓகேங்களா? அவ்வளவுதான். So இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மறுபடியும் இன்னொரு டைம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு P1 P2 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. P1 P4 வரைக்கும் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அரைவல் டைம்ஸ் கொடுத்துட்டாங்க, பர்ஸ்ட் டைம் அண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம கம்ப்ளீட் டைம், TAT அண்ட் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். சோ இதுல வந்து ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் 0th அரைவல் டைம்ல யார் வரா? பர்ஸ்ட் டைம் வந்து அதாவது 0th அரைவல் டைம்ல P1 வராங்க. அவங்களோட ப்ரியாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2 தான். சோ 0th அரைவல் டைம்ல வேற யாரும் இல்லாதனால 2ங்கிறத ஹையஸ்ட். ஓகே, அது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆனா 1 மில்லி செகண்ட்ஸ்ல யார் வராங்கன்னா P2 வராங்க. அவங்களோட ப்ரியாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1. சோ கம்பேர் டு P1 என்ன பண்றது நமக்கு? P2 is the highest one. So இத வந்து பிரிமிட் பண்ணிட்டு அதாவது P1 எடுத்து ரெடி கியூல போட்டுட்டு நம்ம 1 மில்லி செகண்ட்ஸ் தான் ரன் ஆச்சு. 1 மில்லி செகண்ட்ஸ்ல P2 வராங்க. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா P2 தான் ஹையஸ்ட். சோ அதனால P2 ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளவோ அது ஃபுல்லா ரன் பண்றோம். ஏன் அப்படின்னா 2, 3ல பாத்தீங்கன்னாலும் அதனோட ப்ரியாரிட்டி பாத்தீங்கன்னா கம்பேர் டு த P2 இஸ் த ஹையஸ்ட். P3, P4 ஓட நமக்கு P2 தான் ஹையஸ்ட். சோ அதனால நம்ம P2 ஃபுல்லா ரன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு இந்த இப்போ P2 ரன் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நமக்கு P2 ரன் ஆயிடுச்சு, கரெக்ட்டுங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? P1 இருக்கு அண்ட் P3, P4. இதுல யாரு ஹையஸ்ட்னு பாக்குறப்போ நமக்கு P1 தான் ஹையஸ்ட், கரெக்ட்டுங்களா? சோ P1 is the highest. அப்போ P1ல ஆல்ரெடி 1 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் 4 இருக்கும். அது 4 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிடுச்சு. அடுத்தது கம்பேர் டு த P3, P4, the P4 is the highest one. So run the P4 process. So P4 run ஆயிடுது. And then last process யாரு அப்படின்னா P3 is the lowest process. So அத P3 ரன் ஆகுது லாஸ்டா. சேம் அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் டைம்ஸ் வந்து ரன் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் TAT கண்டுபிடிக்கணும். கம்ப்ளீட் டைம் மைனஸ் அரைவல் டைம் போட்டோம்னா நமக்கு TAT வருது. அண்ட் தென் வெயிட்டிங் டைம் சேம் TAT மைனஸ் பர்ஸ்ட் டைம். இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் டர்ன் ஆன் டைமும் ஆவரேஜ் வெயிட்டிங் டைமும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சிச்சு. இதுல இன்னொன்னு பாருங்க, இதுல 10.5 அண்ட் தென் 5 வந்திருக்கு, கரெக்ட்டுங்களா? 10.5 அண்ட் 5 வந்திருக்கு. அதே நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, கேன் ரெடியூஸ் த வெயிட்டிங் டைம் ஃபார் கிரிட்டிக்கல் டாஸ்க். அதாவது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பிரிமிட்டிவ் எதை கம்பேர் பண்றப்போ நான் பிரிமிட்டிவ் கம்பேர் டு நமக்கு பிரிமிட்டிவ் வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றோம். சோ நமக்கு சேம் நம்பர்ஸ் ஆஃப் இதுதான் நம்ம ரன் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா 5.2 சம்திங் 0.2 வந்து எக்ஸஸா இருக்கு. ஓகேங்களா? இதுலயும் பாத்தீங்கன்னா 0.75 இருக்கு. ஆனா நம்ம இப்ப பிரிமிட்டிவ்ல கண்டுபிடிக்கிறது பாருங்க, ரெண்டுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் பிரிமிட்டிவ் மெத்தடோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம் கம்பேர் டு த நான் பிரிமிட்டிவ்க்கு. சோ கேன் ரெடியூஸ் த வெயிட்டிங் டைம் அண்ட் TAT வந்து ரெடியூஸ் ஆகும் கம்பேர் டு நான் பிரிமிட்டிவ். ஓகே இதனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் வென்
ப்ரியாரிட்டி இஸ் வெல் டிஃபைன். அதாவது கரெக்ட்டா டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா, அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். யூஸ்ஃபுல் இன் சிஸ்டம் வித் கிரிட்டிக்கல் டாஸ்க். கிரிட்டிக்கல் டாஸ்க்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, பிகாஸ் நமக்கு ஒரு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிறப்போ, நம்ம அதுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அலாட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணிறலாம். இல்லாட்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஸ்டார்வேஷன். கண்டிப்பா ஸ்டார்வேஷன். பிகாஸ் நமக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி மட்டும் வந்திருக்குன்னா, லோயர் ப்ரியாரிட்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கும். சோ லோயர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் மே நெவர் எக்ஸிக்யூட். அதுதான் சொல்றாங்க. இட் ரெக்யர்ஸ் கேர்ஃபுல் அசைன்மென்ட் ஃபார் ப்ரியாரிட்டி. கண்டிப்பா ப்ரியாரிட்டி அசைன் பண்றப்போ நம்ம கேர்ஃபுல்லா அசைன் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ரன் ஆகுற மாதிரி நம்ம அசைன் பண்ணணும். இது வந்து ஹைலி டைனமிக் சிஸ்டத்துக்கு சூட்டபிள் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ப்ரியாரிட்டி வந்து நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வருது அப்படிங்கிறப்போ நம்ம மாத்திட்டே இருக்கிறதுனால இது வந்து சூட்டபிள் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. உங்களுக்கு பிஆர்டில 2ல வரும். நான் பிரிமிட்டிவ், பிரிமிட்டிவ் 2 மெத்தட் இருக்கு. சோ அந்த 2 மெத்தடுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.